வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள்காட்டி. அனைவருக்கும் காலை நல்வணக்கம். மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்களை பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். புதுமையான நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சியான நாளாகவும் அனுகூலங்கள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தோற்றம் பொலிவு மாற்றங்கள் பழக்க வழக்கங்கள் சிறு சிறு புதுமையான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மனதில் புதுவித எண்ணங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளிப்படையான தன்மை உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய நாளாகவும் பழைய நினைவுகள் மூலமாக மகிழ்ச்சியான திறனங்கள் உண்டான நாளாகவும் உங்கள் மீதான நம்பிக்கை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இளைய சகோதர வழியில் அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். இளம் நீல நிறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு புதுமையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மகிழ்ச்சியான திறனங்கள் உண்டான நாளாகவும் அனுபவங்கள் கைகூடி வரக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5, 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடபத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு, தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலகலப்பான பேச்சுக்கள் மூலமாக சாதகமான வாய்ப்புகள் உண்டான நாளாகும். அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணத்தின் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. நிர்வாகத்துறையில் மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். பிற கருத்துக்கள் நீங்கள் மதிப்பளிக்காமல் இருப்பது நல்லது. அதே போன்று இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செயல்புள்ள திறன்களில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதையுமே சுதந்திர தன்மையோடு செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேல அதிகாரி இடத்துல கொஞ்சம் ஒத்துழைப்போடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் இளம் நீல நிறம். சரிங்களா? வாய்ப்புகள் உண்டான நாளாகவும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாகவும் மதிப்பு வாய்ந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தென்கிழக்கு, ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே போல் 7 + 5ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். ஈடுபாடுகள் உண்டான நாளாகவும் ஒத்துழைப்பு உண்டான நாளாகவும் அதே மாதிரி கவலைகள் மறையும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்காலம் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி உடன் பிறந்தவுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு, கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் லாபகரமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இளைய வழி தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று மனதில் இருந்த கவலைகள் மறையிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் இளம் சிவப்பு நிறம். சரிங்களா? அதே போன்று 8 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம். புரிதல்கள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி புரிதல்கள் ஏற்படும் நாளாகவும் மாற்றங்கள் உண்டான நாளாகவும் முயற்சிகள் கை கொடுக்கும் நாளாகவும் முயற்சிகளை ஆதரிக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். வெளியூர் பயணங்களால் சாதகமான சூழ்நிலைகள் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகாரி இடத்துல சில மாற்றங்கள் புரிதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பொதுத்துறை சேவைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்தால் அது குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடல் பயிற்சி விஷயங்களில் ஆர்வம் உண்டான நாளாகவும் நேர்மையான சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மதிப்பு மரியாதை உருவாகக்கூடிய நாளாகவும் சிறு தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சிகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம். புரிதல்கள் ஏற்படும் நாளாகவும் மாற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் முயற்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியா நிறம் நீல நிறம். நீல நிறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 + 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம். மகிழ்ச்சியான நாளாகவும் முன்னேற்றமான ஏற்படக்கூடிய நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பயணங்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றனால மகிழ்ச்சியான திறனங்கள் உண்டான நாளாகவும் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கிடைத்த பதவிகள் உங்கள் தவறி போன பதவிகள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அப்புறம் சில தவறிய பொருட்கள் கூட மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கலை சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். சில பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பொருட்களை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். வேறு யாராவது ஒருத்தவங்க காணடிச்சிருப்பாங்க, இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்க அதை மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் மீட்டெடுத்து கொண்டு வரக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும்.
பிறந்தவர்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் சாம்பல் நிறம், மகிழ்ச்சியான நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 + 7ங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெருக்கமானவர்கள் மூலமாக அலைச்சல்கள் உண்டான நாளாகவும் மற்றவர்களையே பற்றிய கருத்து வேறுபாடுகள் தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த சிந்தனைகள் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். வாகன பயணங்களால் கொஞ்சம் பொறுமையோடு செல்வது நல்லது. அதே மாதிரி கால்நடை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடமேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். அதே மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் கவனமாக செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 4 + 6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலாம் பொறுத்த வரைக்கும் வந்து அனுகூலமான திசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறம் தான் உங்களுக்கு இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தன்னம்பிக்கை உருவாகும் நாளாகவும் எண்ணங்கள் கைகூடும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது. மனதளவில் புதிய நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய நாளாகவும் புதிய நண்பர்களால் உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாகவும் விரும்பிய பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சக ஊழியரிடத்தில் ஆதரவும் செயல்பாடுகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள், தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் பொன்னிறம். தன்னம்பிக்கை உருவாகும் நாளாகவும் எண்ணங்கள் கைகூடும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 + 4ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் புரிதல் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது. நண்பர்களால் ஆலோசனைகளில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இழுபறியான தனவரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் பணிகள் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். முயற்சிகள் கைகூடி வரும். அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை காப்பது நல்லது. அதே மாதிரி உடல் நலம் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வந்து மஞ்சள் நிறம். மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் முயற்சிகள் கைகூடும் நாளாகவும் புரிதல்கள் அதிகரிக்கும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம். சரிங்களா? அதே போன்று உங்களுக்கு 7 + 8ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு, ராசியா நிறம் வந்து ஆரஞ்சு நிறம். சேமிப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதாயம் உண்டான நாளாகவும் பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் ஆதரவு ஏற்படக்கூடிய நாளாகவும் பொன்பொருள் சேர்க்கை சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வந்து துறை சார்ந்த விஷயங்களில் மேன்மை உண்டான நாளாகும். அதே மாதிரி இன்னல்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈடுபாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்போடு செயல்படுவது நல்லது. சரியா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ஆரஞ்சு நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 6 + வந்து உங்களுக்கு 2ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வடக்கு, ராசியா நிறம் வந்து இளம் நீல நிறம். மேன்மை ஏற்படும் நாளாகவும் அலைச்சல்கள் ஏற்படும் நாளாகவும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவும் இருக்கும். மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத தனவரவுகள் உண்டான நாளாகவும் பூர்வீக சொத்துக்கள் உள்ள அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளரிடம் அனுசரித்து செல்வது நடந்து கொள்வது நல்லது. பணிகளில் புதுவிதமான சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மேம்பட்ட பயணங்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு, ராசியா நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீல நிறம். நீல நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 8 + 3ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கும் நாளாகவும் மனக்குழப்பங்கள் ஏற்படும் நாளாக கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று இந்த நாளை பொறுத்த வரைக்கும் போட்டியின்றி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி தேவை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நவீன தொழில்நுட்ப விஷயங்கள் ஆர்வம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போன்று எதிலும் துரிதமோடு செயல்பட்டு செய்து முடிப்பதற்கான கஷ்டமான வேலைகளை கூட உங்களுக்கு ஈஸியாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து
புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அதேமாதிரி சமாளிக்கும் தன்மை, மனப்பக்குவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியா நிறம் வெள்ளை நிறம். வெள்ளை நிறம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 8+6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 3 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். வரவுகள் உண்டான நாளாகும். வித்தியாசமான உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும். வித்தியாசமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வரவுகள் உண்டான நாளாகும். குடும்ப உறுப்பினர்களை பற்றி புரிதல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கலை சார்ந்த துறைகள் இருப்பவர்களுக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலமாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். அதே மாதிரி வரவுகள் உண்டான நாளாகவும் வித்தியாசமான நாளாகவும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு, ராசியா நிறம் சிவப்பு நிறம். அதே போல் உங்களுக்கு 9, 3 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.